ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட இடைப்படுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார் அப்படின்னா அந்த வார்த்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு வருகிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை என்ன செய்யும் என்பதை நீங்கள் ஒரு கேள்வியாக எழுப்புவீர்களானால் சத்துருவை வெட்கப்படுத்தும், உங்களை சந்தோஷப்படுத்தும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 18 ஆண்டுகள் சரீரத்தில் எவ்வளவே நிமிர முடியாத ஒரு பலவீனத்தோடு இருந்த ஒரு தாயார். அவங்க ஒரு கூனி என்று வேதம் அவர்களை அடையாளப்படுத்துகிறது. ஆலயத்திற்கு தவறாமல் வருவார்கள். எல்லா ஜெபங்களிலும் அவர்கள் பங்கெடுப்பது வழக்கம். இதை போல ஒரு நாள் அவர்கள் வந்திருந்த போது இயேசு திடீரென்று அந்த தாயாரை விடுவித்தார். ஹல்லேலூயா. அந்த அருமையான தாய்க்கு பாருங்க ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார். ஆமீன். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு நடுவில் திடீர்னு ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதம் நடந்தால் நமக்குலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் அங்கே அந்த சந்தோஷம் இல்லை. ஏன்னா அங்கே இயேசுவை பகைக்கிற சிலர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாளில் அதில் நிறைய பிரமாணங்களை கை கொள்ளணும். அந்த பிரமாணங்களில் ஒன்று இந்த மாதிரி வேலையெல்லாம் நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே அந்த ஜெப ஆலயத்திற்கு ஒரு தலைவன் இருந்தான். ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி காமனாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறார், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறார். ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து, வேலை செய்கிறதற்கு உங்களுக்கு 6 நாள் உண்டு. அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் அப்படி என்ன செய்யாது, செய்யலாகாதுன்ட்டான். இவர் தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணுறார். ஆனால் இவர் தான் ஜெப ஆலயத்துக்கு தலைவர். இவர் வச்சது தான் சட்டம். அல்லேலூயா. இவர் சொன்னால் எல்லாரும் என்ன செய்யணும், கேட்கணும். சொன்ன உடனே இப்போ ரிப்ளை யார்ட்டேருந்து வருது? 15வது வசனம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக. இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க தன்னை நேரடியாக வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இவளுக்காக பறித்து பேசுவது கர்த்தர். அல்லேலூயா. இவளை அந்த கோபத்திலிருந்து பாதுகாப்பது கர்த்தர். இந்த 18 வருடமாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த தாய்க்காக உதவியாக குரல் எழுப்பினது கர்த்தர். ஆண்டவரே இப்போ பேசுகிறார். சும்மா சாதாரணமாக இயேசு அப்படின்னா இவங்க மரியாளின் மகன், யோசேப்பின் மகன், ஒரு தச்சனுடைய குமாரன், இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் நம்ம நடுவில் தான் நினைக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சாதாரணமாய் இந்த இடத்தில் அடையாளப்படுத்தாமல் இங்கே கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்காக பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வில் தம்முடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்தும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அதிசயங்களை மாத்திரம் செய்கிறவர் அல்ல, உங்களுக்காக குரல் கொடுக்கிறவர். அவருடைய குரல் வெறும் அதிகாரத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடு வரும்போது என்ன நடக்கும்னா சத்துருக்கு அது வெக்கமாக மாறிடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மாயக்காரனே. ஆண்டவர் எப்படி டைரெக்டாக அடிக்கிறார் பார்த்தீங்களா? அவர் இன்டைரக்டாக என்ன செய்யலை, பேசலை, ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறார். மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அல்லேலூயா. அவர் அப்படி சொன்னபோது, இந்த வார்த்தையை சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பலவீனம் இயற்கையாய் வந்தது அல்ல. இந்த பலவீனம் வயது மூப்பி நிமித்தம் வந்தது அல்ல. இந்த பலவீனம் ஏதோ எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து குறுக்கில் அடிபட்டுட்டு அதை சரியாக கவனிக்காமல் இந்த அம்மா விட்டுட்டாங்க, அதனால் கடைசியில் பெண்ட் ஆயிட்டாங்க, அப்படி வந்தது அல்ல.
அல்லேலூயா. இந்த பலவீனத்திற்கு பின்பு ஒரு ஆவி இருக்கிறது. இந்த பலவீனம் இவர்களை கட்டி வைத்திருக்கிறது. இது ஒரு சாத்தானுடைய கட்டு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, சாத்தான் ஒரு நபரை கட்டி வச்சிருக்கிறான்னா அந்த நபர் யாராக இருக்கணும்? கண்டிப்பாக சாத்தானுக்கு இடம் கொடுத்த நபராக தான் என்ன செய்யணும்? இருக்கணும். சத்துருவினால் ஒரு ஆள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சத்துருவினுடைய ஆளுகைக்குள்ளே அவங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சதுனால தான் இந்த மாதிரி இடம் செஞ்சுட்டு ஆயிட்டு. ஆனால் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, பாடல்களை பாடியிருக்காங்க, ஆராதனையில் கலந்துருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க, பிரசங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? பிசாசு போராட்டம். அதனால தான் அவனுக்கு டென்ஷன். அல்லேலூயா. பிசாசு 18 வருஷமாக இவளை என்ன செஞ்சுருக்கான்? கட்டி வச்சிருக்கான். இவள் விடுவிக்கப்பட வேண்டியது இல்லையா? இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவால் எதுவுமே பேச முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் சத்துருவுக்கு வெட்கம், நமக்கு சந்தோஷம்னா இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு வாய் திறந்து என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசு இதற்கு பின்பாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆமாம், நான் இந்த தப்பு பண்ணேன், அதனால பேய் வந்து என்னை என்ன செஞ்சுட்டு பிடிச்சிட்டுன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல இப்படி பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் இந்த மகளுக்காக ஒரு ஆண்டவர் பேசுகிறார். அவர் அப்படி சொன்னபோது அல்லேலூயா, இந்த தாய்க்காக இப்போ யார் பேசுகிறா? உனக்கு பிசாசினால் பாதிப்பு இருக்கலாம், பிசாசே உன்னைய 18 வருஷமாக கட்டி வச்சிருக்கலாம், பிசாசு உன்னைய நிரந்தரமாக கட்டி வைக்கணும்னு பெரிய பிளானோடு இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய திட்டம் அப்படி அல்ல. நீ விடுவிக்கப்பட வேண்டும். உன் வாழ்க்கையில் என் வல்லமையை நீ பார்க்கணும். உன்னை குறித்து எல்லாரும் சந்தோஷப்படணும். உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புத வல்லமை வெளிப்பட்டதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்களை ஆச்சரியப்படணும். உன் வாழ்க்கையில் வெளிப்படும் தேவ மகிமை எல்லாருக்கும் மத்தியில் சாட்சியாக மாறணும். நீ பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று குறுகி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை விடுவிப்பதுன்னா, ஏன்னா பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசின் கட்டில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க தான் இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த தாய்க்காக ஆண்டவர் பேசும்போது அவருடைய வார்த்தையின் வல்லமை மாயக்காரனை என்று ஜெப ஆலய தலைவனை அசிங்கப்படுத்திட்டு, அல்லேலூயா, இயேசுவை விரோதித்திருந்த அத்தனை பேரையும் வெட்கப்படுத்திட்டு. ஏன்னா அவங்களாம் ரிச்சுவலிஸ்டிக்காக இருந்தாங்க, சும்மா சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஆனால் உண்மையான இந்த அன்பு அவர்களுக்குள்ள இல்லை. ஆகவே ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டா. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு கவுண்டர் ஃபீட் கொடுத்தோடனே அவங்களுக்குலாம் அது எப்படி ஆகிட்டு? வெக்கமான செஞ்சுட்டு போயிட்டு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் அந்த செய்கையை பார்க்குறாங்க. ஆண்டுடைய செய்கைகளை குறித்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சந்தோஷப்படுறாங்க. சகல மகிமையான செய்கைகள் அவங்கள சுற்றி இப்போ ஆண்டுடைய மகிமையான செய்கைகள் என்ன செய்யுது? நடக்க. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிக உற்சாகத்தை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. நம்மள்கிட்ட பேசுறதுக்கு என்ன கிடையாது? ரைட்ஸே கிடையாது. நம்ம இந்த காரியத்துக்கு இல்லை, உங்களுக்கு தெரியாதான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எத்தனை வருஷமாக இந்த சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன், எனக்கு சுகம் கொடுத்தது போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, இப்படி சொல்லலாமான்னு பேசுறதுக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது, அங்கே இடமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பேசினார். எங்கெல்லாம் நாம் பேச முடியாமல் தலை குடிஞ்சு நிற்கிறோமோ, கூனி குறுகி நிற்கிறோமோ, வெட்கப்பட்டு நிற்கிறோமோ, தயங்கி நிற்கிறோமோ, அங்கெல்லாம் நமக்காக பேசுகிற ஒரு தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறது வீண் போகாது. ஆண்டோடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது வீண் போகாது. ஆண்டவர் ஆராதிக்க நீங்கள் வாரீங்க. வாழ்க்கையில் இதை போல சில கட்டுகள், சில பலவீனங்கள், சில போராட்டங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். சிலர் சொல்லலாம், உனக்கு என்ன, நீ ஜெபம் பண்ணி இன்னும் விடுதலை இல்லையா? நீ ஆலயத்திற்கு போய் ஆசீர்வாதம் இல்லையா? ஆண்டவரை தேடி இன்னும் உனக்கு ஆண்டவர் நன்மை செய்யலையா? அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யலாம்? கேள்விகளாக எழுப்பலாம். அப்படி கேள்விகளை எழுப்பும்போது இந்த காரியங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உங்கள் மனசில் என்ன செய்யலாம்? இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் இந்த தாயை விடுவித்தது போல உங்களை விடுவிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவர் என்ன செஞ்சாங்க? இதுதான் என்னுடைய செய்தியின் மையம். அப்போ ஆண்டவர் நமக்காக பேசினார்னா, அல்லேலூயா, சத்துரு என்ன செய்வான்? வெட்கப்பட்டு போவான். நமக்கு அது சந்தோஷமாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? விபச்சார பாவத்தில் கையும் மையமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஆளுக்கு ஒரு கல்.
வேகமாக தரன்னு இழுத்துட்டு வந்தாங்க. அவளோடு பாவம் செஞ்ச மனுஷனை விட்டுட்டாங்க. அவனை காணும் அந்த இன்சிடெண்ட்டில். அவன் யாருங்கிறது தெரியல. ஆனால் இவளை மட்டும் என்ன செய்கிறாங்க, பிடிச்சி ரோட்டில் இழுத்துட்டு வராங்க. அவமானப்படுத்தி நிந்திச்சு அவளை வேதனைப்படுத்தி என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து ரொம்ப பயங்கர ஆவேசமாக ஆக்ரோஷமாக மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லறியப்பட வேண்டும். ரபி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் வாய்ப்பிறப்புக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வெயிட் பண்ணுறோம். இப்போ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். இந்த சகோதரியால் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. என்ன செஞ்சது உண்மை, அல்லேலூயா, கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை, மறுப்பே கிடையாது. இப்போ சட்டத்தின்படி அவள் என்ன செய்யணும், தண்டிக்கப்பட்டே ஆகணும். அப்படின்னா உயிர் போகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்லறிச்சினா அப்படின்னா உயிரே என்ன செஞ்சிடும், போயிடும். இப்போ பேசணும்னா ஒரே ஒரு ஆள் தான் பேசணும், இயேசு மட்டும்தான் பேசணும். அவர் அப்படியே அமைதியாக தரையில் என்ன செஞ்சுட்டே இருந்தார், எழுதிட்டே இருந்தார். இவனுங்க நிற்கிற மாதிரி தெரில, இவங்களுக்கு டென்ஷன் என்ன செஞ்சுட்டே இருக்குது, கூட்டிகிட்டே இருக்குது, கோஷம் அதிகமாகிட்டே இருக்குது. ரபி, உங்களை தான் நாங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கோம், கூப்பிட்டுட்டே இருக்கோம். என்ன நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, நாங்கள் கேட்டுட்ருக்கோம்ல அப்படின்னா டக்குன்னு நிமிர்ந்து பார்த்தாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். திரும்ப எழுதி குனியஞ்சி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் அப்படி சொன்னபோது சத்துருக்களுக்கு வெட்கம், உங்களுக்கு சந்தோஷம். ஆமேன். இவளை துரத்திட்டு வந்த அத்தனை பேர், பிடிச்சிட்டு வந்த அத்தனை பேரும் ரெடியாக இருக்கான். பல்ல கடிச்சிட்டு ரெடியாக இருக்கான், கண்ணை உருட்டிட்டு ரெடியாக இருக்கான், கல்லை கையில் வச்சுட்டு ரெடியாக இருக்கான். ரெடி 1 2 3ன்னா ஆளை என்ன செஞ்சிருவான், ஊருக்கு வெளியே கூட்டு போய் காலி பண்ணிடுவான். ரெடியாக இருக்காங்க. ஆனால் இப்போ ஜீசஸ் இப்போ பேசுகிறாங்க, ஏசப்பா பேசுகிறாங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவன் மேலே கல்லறி. கொஞ்ச நேரம் பின் ட்ராப் சைலண்ட் ஆகிட்டு ஏசப்பா நிமிந்து பார்த்தா ஏசப்பாவும் அந்த சகோதரி மட்டும்தான் நிற்கிறாங்க. என்னம்மா அவன் மேலே குற்றம் சாட்டினவங்களாம் இல்லையா? ஒருத்தருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா ஒரு வார்த்தையை பேசுனாங்கன்னா அவரை விரோதிக்கிறவங்களுக்கு அது வெக்கமாக மாறிடும். இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வர்றவங்களுக்கு அது என்ன செஞ்சிடும், வெக்கமாக மாறிடும். அதே நேரத்தில் இயேசுநாதர் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறிடும். நல்லா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எந்த நிலைமையிலனாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலனாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையினுடைய பாவம் சிவேர் என்று இருக்கலாம், நீங்கள் செய்தது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கலாம், உங்களை எல்லாரும் குற்றப்படுத்துவது உண்மையாக இருக்கலாம், உங்களை குறை சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், உங்கள்கிட்ட அநியாயம் அக்கிரமம் இருந்ததெல்லாம் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நீங்கள் செஞ்சதை மட்டும் தப்புன்னு ஒத்துக்கிட்டு, நான் செஞ்ச தவறை எனக்கு மன்னியும் ஆண்டவரேன்னு அவருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்து கிடந்தா, அல்லேலூயா, உலகம் குற்றப்படுத்தும் போது, உலகம் நியாயம் தீர்க்க ரெடியாக நிற்கும் போது உங்களுக்காக குரல் கொடுக்க ஒருவர் வருவார். என் பிள்ளை ரத்தம் சிந்தி நான் கிரயமாக வாங்கியிருக்கிறேன், இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லி மீட்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவரால் முடியும். எங்கேயெல்லாம் இயேசு பேசுகிறாரோ அங்கே சத்துருக்களுக்கு வெட்கம், அவரை நேசிக்கிறவர்களுக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உண்மையை புரியாததுனால தான் தங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறாங்க, கடினப்படுத்தி ஆண்டவர் தருகிற மீட்பை பெற முடியாமல் போயிடறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தர ரட்சிப்பை அவங்க வாங்குறதுக்கு மனம் இல்லாமல் தள்ளியே நின்றாங்க. ஆனால் ஆண்டோடைய பாதத்தில் மட்டும் வந்து விழுந்துட்டா, இனி பாவம் செய்யாத, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று மறுபடி வாழும் வாய்ப்பை கொடுக்கும் இயேசு நல்லவராகவே இன்றைக்கு இருக்கிறார். ஆமென். எத்தனை முறை விழுந்திருந்தாலும், உங்களுடைய பாவங்கள் எவ்வளோ கொடிதாக இருந்தாலும், இன்னும் ஒரு குற்ற மனசாட்சி உங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும், இன்னைக்கு இயேசுநாதர்கிட்ட வந்து என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்தா ஊரே குறை சொல்லலாம், குடும்பமே குறை சொல்லலாம், சமுதாயமே குறைச்சி பேசலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் சார்பில் பேசுவார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கும்போது அது சத்துருவுக்கு வெட்கத்தையும் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே எத்தியோப்பியன்கால கல்யாணம் பண்ணிட்டார். ஆமேன். அவர் எகிப்திலேருந்து ஓடி போனார் பார்த்தீங்களா, மீதியான் தேசத்து வனாந்தரத்தில். அங்கே போய் ஒருத்தர் வீட்டில் தங்கினார். அவருக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளை நினைச்சிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். எத்தியோப்பியன் கேர்ள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கருப்பாக இருப்பாங்க. என்ன? ஆமாம், பிளாக் பியூட்டிஸ் அவங்க. சரியா? ஆப்பிரிக்கன் ரீஜியனில் அப்படி தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஜூயிஸ்லாம் எப்படி இருப்பாங்க?
வெள்ளை வெள்ளேன்னு வெரி பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இப்போது இது அப்படியே டோட்டலாக எப்படி இருக்கும்? மோசஸுடைய மனைவியை கூட்டிகிட்டு அவர் நிற்கும்போது ஆரோன்னு அவர் மனைவி, அவங்க அக்கா மோசஸுடைய அக்கா மிரியாம், இவங்களாம் நின்னா எப்படி இருக்கும்? கான்ட்ராஸ்ட் பயங்கரமாக இருக்கா? பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி என்ன செய்யும் இருக்கும்? ரேஸ் வேறு, இனம் வேறு, தேசம் வேறு, கோத்திரம் வேறு, குலம் வேறு, எல்லாமே வேறு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதை வச்சு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டு, மோசேக்கு விரோதமாக ஆரோனும் பேசுகிறான், மிரியாமும் பேசுகிறா. உன் கூட மட்டும் தான் கர்த்தர் பேசுகிறாரா? எங்கள் கூடலாம் கர்த்தர் பேசலையா? எங்கள் கூட கர்த்தர் இல்லையா? அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை ஏன் கிளப்புறாங்கன்னா, இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அந்த கல்யாணத்தை மையமாக வச்சு, அல்லேலூயா, அவன் மனைவியை மையமாக வச்சு. ஆனால் இப்போ மோசே பாருங்கள், ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, அவன் பேசலை, அவன் அமைதியாக இருக்கான். இப்போ ஆண்டவர் வந்து பேசுகிறார், அல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்டார்ன்னு இருக்கு. உடனே மேகம் வந்துச்சு, 3 பேரும் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு. இப்போ மோசையை விட்டுட்டு 2 பேர் உள்ளவா அப்படின்ட்டார். எப்படின்னு பார்த்து இந்த ஹெச்எம் ரூமுக்கு வா அப்படின்ன மாதிரி. இப்போ வந்து நிற்கிற ஆரோண்டு மிரியாம்ட்டு ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன தைரியம் உனக்கு என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு? அவன் யார் தெரியுமா? அவன் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்குள்ள எப்படிப்பட்டவன்? சாந்த குணம் உள்ளவன். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன். வாண்ட அபிஷேகம் இருக்கு, உண்மைதான். உன் மேலே கிருபை இருக்கு, உண்மைதான். உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அழைப்பும் இந்த அபிஷேகமும் மோசே மேலே இருக்கிற அழைப்புக்கும் கிருபைக்கும் வல்லமைக்கும் ஒப்பிட முடியாதுப்பா. அல்லேலூயா. நீ உன் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு உடனே உனக்கு சில வெளிப்பாடுகளை நான் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே, மிரியாம் நீ ஒரு தீர்க்கதரிசிக்கிற பேர் உனக்கு இருக்குன்னு உடனே நீ பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓண்ட வந்து நான் ஏதாவது சொன்னாதான் உண்டு. ஆனால் மோசேட்டு அப்படி கிடையாது. மோசேட்டு எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்னா முகமுகமாக அவன்கிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிற மாதிரி நான் மோசேட்டு என்ன செஞ்சிட்ருக்கேன்? வெளிப்பாடெல்லாம் சும்மா தீர்க்கதரிசிகிட்ட கொடுக்குற மாதிரிலாம் அவன்கிட்ட என்ன செய்யலை, நான் வெளிப்படுத்தலை. நேரடியாக அவன்கிட்ட நான் பேசி என் மகிமை அவன் நேரடியாக என்ன செஞ்சிட்ருக்கான், பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட என் மகனுக்கு விரோதமாக நீ அண்ணனாக இருந்தாலும் நீ அக்காவாக இருந்தாலும் உனக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? அல்லேலூயா. உனக்கு இந்த வார்த்தைகளை பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? சொன்னதான் தாமதம். மிரியாம் குஷ்டரோகி ஆயிட்டா. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், குஷ்டரோகி அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆரோன் பார்க்குறான் மிரியாமுக்கு குஷ்டம். இப்போ காலில் விழுறான். யார்? 3 வயசுக்கு மூத்தவன். அல்லேலூயா. அக்கா யார்? இவனை காட்டிலும் மூத்தவா. ஆமேன். இப்போ எல்லாம் யாருடைய காலில் கிடக்கு? அப்போ பாருங்கள், ஆண்டவர் பேசுகிறாருன்னா அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குது. அந்த வார்த்தை விரோதிக்கிறவர்களை வெட்கப்படுத்தும், சத்துருவை வெட்கப்படுத்திடும். இப்போ பாருங்கள், அவள் விரும்பினா கூட வீட்டில் இருக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. ஆரோன் கெஞ்சுறான் மோசேட்ட, ஐயோ எப்படியாவது காப்பாற்றுங்கன்றான். இப்போ மோசே கெஞ்சினான் அப்படின்னு இருக்கு ஆண்டவர்கிட்ட, சொந்த மாம்சம்பா எப்படியாவது ஹீல் பண்ணிடுங்க, சுகமாக்கிருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, தகப்பன் காரி மூஞ்சில் துப்பிட்டான்னா அது அவளுக்கு வெக்கம்தான். அப்போ 7 நாள் என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறம்பா இருந்துதான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாளையத்துக்கு புறம்பா இருந்துதான் ஆகணும். அதனால் வெளியே கிளப்புன்ட்டார். 7 நாள் அவளுக்காக ட்ராவல் ஸ்டாப் பண்ணாங்க. அவள் பாளையத்துக்கு வெளியே என்ன செஞ்சா? இருந்தா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உள்ளே கொண்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய நீதிக்காக, நியாயத்திற்காக ஆண்டவர் குரல் கொடுக்கிறார். நாம் பேச முடியாத இடத்துலலாம் நமக்காக பேச ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இறங்கி வருகிறார். அவருடைய வார்த்தையின் வல்லமை குற்றப்படுத்துகிறவர்களை வெட்கப்படுத்தும். அல்லேலூயா. குறை கூறுகிறவர்களை புறக்கணித்து விடும். ஆமேன்னு சொல்லுங்கள். அது என்ன நியாயமான காரியத்தை அவங்க கொண்டு வந்து சொன்னாலும், இதுதான் ரைட்ஸு, இதுதான் ரூலு, இப்படி தான், வேற எங்கேயாவது அப்படி இருக்கா? நம்ம குடும்பத்தில் வேற யாராவது அப்படி செஞ்சுருக்காங்களா? நம்ம குலத்தில் யார் என்ன பேசினாலும், தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக ஒரு சத்துருங்கிற லிஸ்ட்டுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வெட்கத்தை உடுத்தும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை என்ன செய்வார்? தருவார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டுனாலே சத்துருக்கு வெட்கம்தான். நம்ம ஏசப்பா கூட 12 சீசர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா? இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆட்கள் தான். வயல் வழியாக நடந்துட்டு போய்ட்டு இருக்கும்போது என்ன செஞ்சான்?
டபக்குன்னு கதிர்களெல்லாம் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஒரு பக்கம் கை கழுவாமல் சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஃபாஸ்டிங்கே உங்கள் ஆட்கள் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இதுக்கெல்லாம் யார்கிட்ட பதில் கிடையாது, சீசர்கள்ட்ட பதில் கிடையாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் பதில் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். ஆமீன் சொல்ல. மணவாளன் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது எப்படிப்பா அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க? அதெல்லாம் மணவாளன் அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்குன்னு என்ன வரும், ஒரு காலம் வரும், அப்போ இருப்பாங்க. ஏன்னா யூதர்கள் அவங்க தவறாமல் வாரத்தில் 2 தரம் அணிஞ்சிடணும், உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த சீசர்களை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நாள் அப்படி இருந்த மாதிரியே தெரியல, கை கழுவாமல் சாப்பிட்றோம் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணான். அப்போ ஆண்டவர் என்ன பேசினார், எப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை கை கழுவாமல் இவன் சாப்பிட்டாலும் அது எப்படி உள்ளே போதோ அதே மாதிரி என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். நீ இதை பெருசாக நினைக்க, ஓ உள்ள எப்படி இருக்குது, இருக்கிற அட்டு அசடெல்லாம் ஓ உள்ளத்தில் தான் இருக்குது. உன்னை கரைப்படுத்துறது, உன்னை தீட்டுப்படுத்துறதுலாம் எங்கே தான் இருக்குது, உனக்கு உள்ளே வச்சுக்கிட்டு நீ வெளியில் இருக்கிறத பார்க்க. அல்லேலூயா. உன் கண்ணில் ஒரு பெரிய உத்திரமே இருக்குது, ஆனால் நீ எதை பார்க்க, உன் சகோதரன் கண்ணில் இருக்க சின்ன திரும்ப பார்க்க. இப்படி தான் ஆண்டவர் கவுண்டர் ஃபீட் கொடுப்பார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ வெறும் அற்புதமும் அதிசயம் மாத்திரம் நடக்குது அப்படி இல்லாமல் அது ஒரு பக்கம் நடக்கும். அது தேவையான சூழ்நிலையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் அது நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மை விரோதிக்கிறவர்கள் அல்லது தேவனை பகைக்கிறவங்க அல்லது நம்மளை குற்றப்படுத்துகிறவங்க, நம்மளை குறை சொல்கிறதுக்கு வர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வெட்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், உடுத்தி விடுவார். அல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு நாள் வெட்கத்தை ஆண்டவர் என்ன செய்வார், உடுத்த மாட்ட. வெட்கத்துக்கு 2 தனையாக தான் ஆண்டவர் என்ன தருவார், பலனை தருவார். ஆமேன். ஆபிரகாமின் குமார்த்தியாக இருந்தீங்களே, எப்படி இந்த பிசாசு உங்களை 18 வருஷம் கட்டி வச்சிருந்தான்னு இப்போ பேசுறதுக்கு ஆண்டவர் அங்கே இடமே கொடுக்கல, விடுதலை கொடுத்தார், அவளுக்காக பேசினார், சத்துருவை வெட்கப்படுத்திட்டார். அதனால் உங்களுடைய லைஃப்பை குறித்து, உங்களுடைய பேக்ரவுண்டை குறித்து, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை குறித்து, நீங்கள் கடந்து வருகிற பாதைகளை குறித்து யார் என்ன காரியங்களை முன்வைத்தாலும் அதற்கு பதில் கர்த்தர்ட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் பதில் சொல்லட்டும். ஆமே. கர்த்தர் வழக்காடட்டும், கர்த்தர் எஸ்ஸா நோவான்னு அவர் சொல்லட்டும், கர்த்தர் இது சரியா தப்பான அவர் பேசட்டும். இதான் நம்ம வேலை. என்னைய பார்த்தா சொல்லிட்டேன் மோசே, நான் யார் தெரியுமா, ஒரு பருவத்தில் கர்த்தரை முகமுகமாக பார்த்தேன். நான் கேட்டதுனால தான் உடனே ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், கொடுத்த இந்த இப்போ பாரு என்ன செய்கிறேன் பாரு, இந்த கோல் என் கையில் என்ன செய்யுது இருக்கும், மண்டை போல அப்படிலாம் அவர் என்ன செய்யலை, அவர் சொல்லலை. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம் பேசுகிறத நிறுத்திட்டு யார் பேசுகிறதுக்கு இடம் கொடுப்போம், கர்த்தர் பேசுகிறதுக்கு இடம் கொடுப்போம். நம்மிடத்தில் பேசுகிறதுக்கு இருக்கிற பதில் நியாயமாக என்ன செய்யாது, இருக்காது. அந்த 18 வருஷம் பாதிக்கப்பட்ட அந்த அம்மாட்ட ஏதாவது நியாயமான பதில் இருக்குமா, நியாயமான பதில் என்ன செய்யாது, இருக்காது. மோசேட்ட நியாயமான பதில் இருக்குமா, எதுக்குப்பா எத்தியோப்பியன் கல்யாணம் பண்ண, நீ ஒரு இஸ்ரவேலன் அல்லவா, உங்கள் அம்மா எவ்வளோ தூரம் உன்னைய பால் கொடுக்கும்போதே ஊட்டி வளர்த்தாங்க, நீ எகிப்தின் சந்தோஷத்தெல்லாம் வெறுத்தவன் அல்லவா, அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு விலகினவன், போய் கடைசியில் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டியே அப்படின்னா மோசிட்டு என்ன கிடையாது, அதுக்கு பதில் கிடையாது. அதனால தான் அவன் அமைதியாக இருந்தான். இவன்கிட்ட என்ன பதில் சொன்னாலும் தப்ப. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எவ்வளோ வாய் சாமர்த்தியம் இருந்தாலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் யார், மோசே பேச தெரியாதா, நல்லா பேச தெரியும். ஆனால் அன்றைக்கி என்ன செய்யலை, பேசலை. ஏன் பேசலை, கர்த்தர் பேசட்டும். அழைத்தது கர்த்தர், கிரியை செஞ்சுட்டு இருக்கிறது அவர், நடத்திட்டு போகிறது அவர். இப்போ அதுக்கு விரோதமாக பேசுகிறான்னா அவர் பேசிக்கிட்டோம். கோராகின் கூட்டத்தார் எழும்பினார்கள், அப்படிதானா, தாத்தான் அபிராம் அப்படிங்கிறவங்களாம் என்ன செஞ்சாங்க, எழும்பினாங்க. உங்கள் கூட தான், நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு தான் மேன்மையா, உங்களுக்கு தான் ஆசாரியத்துவமா, எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படிலாம் பேசும்போது இவர்கள் முகங்குப்புற தான் என்ன செஞ்சாங்க, விழுந்தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் போய் என்ன செய்யலை, தங்களுடைய நியாயத்தை அவங்க காட்டவே இல்லை. முகங்குப்புற விழுந்தோடனே கர்த்தர் வந்துடுவார். யாருக்கு விரோதமாக நீ முறுமுறுத்துட்டு இருக்க, மோசே யார் தெரியுமா, தள்ளிப்போ, ஜனக்கூட்டத்தை நான் விலகு, அவன் கூட்டத்தை நான் பாரு இப்போ காலி பண்ணுறேன்ட்டார். அவன் பாருங்க, ஆண்டவரே அங்கே காட்டுறாரு, பூமி பிளந்து எல்லாரும் உள்ளே போயிட்டான். இப்போ ஆசாரிய பட்டத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை, யார் ஆரோன் தான் ஆசாரியனாக இருக்கணுமோ, ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்தையும் கோலை வாங்கு, பேரை எழுது, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வை, மறுநாள் காலையில் தூக்கிப்பார், யார்
கோல் பூத்துருக்கோ அவன் தான். கடைசியில் பார்த்தா வச்சவங்க மற்ற கோல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்படியே தான் இருந்தது. ஆரோனுடைய கோல் தான் அது பூத்து அது வாதுமை பழங்களெல்லாம் என்ன செஞ்சுருந்தது, கொடுத்துருந்தது. அப்படின்னா பார்த்தீங்களா, உங்களுக்கு கர்த்தர் எங்கே பேசுகிறாரோ அங்கே சத்துருவுக்கு என்ன இருக்கும்? வெட்கம். உங்கள் வாழ்க்கை குறித்து யாராவது கேள்வி எழுப்புகிறாங்களா? உங்கள் உண்மையை குறித்து யாராவது கேள்வி எழுப்புகிறாங்களா? உங்கள் பரிசுத்தத்தை குறித்து யாராவது கேள்வி எழுப்புகிறாங்களா? உங்கள் அழைப்பை குறித்து யாராவது கேள்வி எழுப்புகிறாங்களா? உங்கள் எந்த காரியம், உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தை குறித்து கேள்வி எழுப்புகிறாங்களா? உங்கள்கிட்ட பதில் இல்லை. ஆமேன். நீங்கள் அவங்கள்ட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் கையில் கொடுத்துருங்க. கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போய் அதை வச்சுருங்க. கர்த்தர் பேசட்டும்னு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை சத்துருவை வெட்கப்படுத்தும், உங்களை சந்தோஷப்படுத்தும். நாம் பேசாமல் கர்த்தர் பேச இடம் கொடுப்போம். சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள், நாம் சந்தோஷப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. அவசரப்பட்டு நான் பேசிடக்கூடாது. நிதானத்தை இழந்து நான் பேசிடக்கூடாது. பொறுமை இழந்து நான் பேசிடக்கூடாது. ஆமேன். அவர்கள் பேசுகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக பதிலுக்கு நான் பேசிடக்கூடாது. நிதானமாக இருக்க கிருபை தாரும். கர்த்தர் பேச இடம் கொடுக்க எனக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும் போது சத்துருவுக்கு வெட்கம், எங்களுக்கு சந்தோஷம். இதை நாங்கள் காண விரும்புகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.